யாராவது அதை கூர்ந்து நோக்கி இவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிக்க முடியுமா கண்டி? இல்லாத பட்சத்தில் வேற யாராவது மருளாடிகளோ இல்லைன்னா இந்த மாதிரி வாக்கு சொல்கிறவங்களோ இல்லை ஏதாவது பூசாரிகளோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுடைய உபாசன தெய்வத்தாண்ட கேட்டு வேணால் கண்டுபிடிச்சி சொல்லலாமா கண்டி? சாதாரண மக்களால் இவங்க ஏதோ வசியப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதுவே இடுமருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. இது வசியத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அதுக்கு வந்து தந்திர முறை, இது வந்து மந்திர முறையே இல்லை. இந்த மருந்துன்றது வந்து மூலிகைகள்னால செய்யறது. அந்த மூலிகைக்கு அந்த தன்மை இருக்குது. இது இவங்களுடைய உடல் அழுக்கு கலந்தோ இல்லைன்னா அவங்களுடைய ரத்தம் கலந்தோ அவங்களுடைய உமிழ்நீர் கலந்தோ கண்ணுடைய அழுக்கு கலந்தோ இந்த மாதிரி அழுக்குகள் மலங்கள்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. யார் வசமாகணுமோ அவங்களுக்கு கலந்து தருவாங்க. அப்போ அந்த மருந்து இவங்களுடைய பிளட்டு சேர்ந்து அது போயிட்டு வேலை செய்யும் அப்படின்றது தான் சித்தர்களுடைய கூற்று. அது வேலையும் செய்யும், உண்மையாகவே நல்லாயிருக்கும் இடுமருந்து. அந்த இடுமருந்துலேயே 2 வகையாக வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வெறும் மூலிகைகள்னால மட்டும் செய்யக்கூடிய ஒரு இடுமருந்து. அந்த இடுமருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க பிறருக்கு நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு எந்த வகையிலையும் உடல் உபாதைகள் வந்து ஏற்படாது. இதுவே இது கூட குழியான சுழல் வண்டு, ஈம்புலி, இந்திரகோபம் இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. இதெல்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னா அது வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அந்த இடுமருந்து கொடுத்து வசியமானவங்க எப்படி இருப்பாங்கன்னா வயிறு ஊதலாக இருக்கும், வயிறு உப்புசமாக இருக்கும், உணவு சரியாமை பிரச்சனை இருக்கும், தூக்கம் சரியாக வராது. நாள்பட்டு போக போக அவங்களுக்கு வயிறு சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் வந்து வரும், குண்ம நோய்கள் வந்து ஏற்படும். அதை வச்சு அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, நமக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, தூக்கமின்மை இருக்குது, மனசோர்வு ஏற்படும் அந்த மருந்துனாலேயே. அது உடலில் வந்து தேங்கி அது நாள்பட்டு இருக்க என்ன ஆகுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா அப்போ நமக்கு ஏதோ வசிய மருந்து இருக்குது, அதுதான் ஈடுன்னு சொல்லுவாங்க. மருந்து எடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இந்த இடு மருந்து வந்து நாங்கள் இந்த மருந்து கொடுத்து எடுக்கிறோம் அந்த மாதிரி வந்து எடுப்பாங்க. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா 10 மிளகு இருந்தால் பகையாளி வீட்டிலாம் சாப்பிட்லான்னுவாங்க. அதுதான் மிளகு நம்ம புதுசாக யார் வீட்டுக்கும் நம்ம போகிறோம், நமக்கு ஆகாத வீட்டில் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட அன்றைக்கே ஒரு 10 மிளகு சாப்பிட்டோ இல்லைன்னா தேங்காய் பால் சாப்பிட்றதோ இல்லை பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இடுமருந்துகள் வந்து உடலில் வந்து நமக்கு தேங்காது, நம்ம உடல் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து சொல்லுவாங்க. அதனால் வசின்றது நிறைய முறைகளில் செய்யலாம். நம்ம எந்திர பிரயோகத்தில் செய்யலாம், தந்திர பிரயோகமாக செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு வசியம்னா அது இடுமருந்துனால மட்டும்தான் நடக்கும், வெறும் பூஜை பண்ணுறதுனால மட்டும் நடக்காது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.